நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்துகிறீங்களா, அதை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதனால் உங்கள் வீட்டுக்கே பாதிப்புங்க. வீடு மட்டும் இல்லை, உயிருக்கே பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதனுடைய காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி பவர் சப்ளை வாட்டரில் லிங்க் ஆகி வந்துச்சு, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதாங்க ஹீட்டருடைய டயக்ராம். இதில் நம்ம 3 விஷயத்தை முக்கியமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு. இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு அடப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த டேங்கு டோட்டலாகவே பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹீட்டரு. இந்த ஹீட்டரு தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால ஃபுல்லாக பாசி ஏறி அது ரெஸ்டட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ரெஸ்டட் ஆச்சுன்னா அந்த ஹீட்டரு கிராக் ஆகுங்க. கிராக் ஆச்சுன்னா அதில் வரக்கூடிய சப்ளை ஃபுல்லாக வாட்டரில் லிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தண்ணியில் கரண்ட் சப்ளை வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணங்க. அதான் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இதுதாங்க பவர் கேபிள். இந்த பவர் கேபிளில் 3 வயர் வருங்க. ஒன்று ஃபேஸு, நியூட்ரல், எர்த்துங்க. இந்த எர்த் லைனை நிறைய பேர் கொடுக்கறதே கிடையாது. இந்த எர்த்து யூனிட்டில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுனாக்கா அந்த யூனிட்டுக்கு வரக்கூடிய பவரையே க்ளோஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த எர்த் லைனை இஎல்சிபியில் நம்ம கனெக்ட் பண்ணுங்க. இஎல்சிபினா எர்த் லீக் சர்க்கியூட் போடுங்க. இதில் நம்ம கனெக்ட் பண்ணால் தான் இதிலிருந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இந்த எர்த்தானது அந்த யூனிட்டுக்கு வரக்கூடிய பவரை டோட்டலாகவே டிஸ்கனெக்ட் பண்ணும். இந்த டேங்கை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதுனா, கீழே கொடுத்துருக்க ட்ரைன் வால்வை நம்ம ஒரு 6 மந்த்துக்கு 1 டைமாவது ஓப்பன் பண்ணி அது உள்ள வாட்டரை ஃபுல்லாகவே நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் புது வாட்டர் போடணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டரையும் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் வைக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் புதுசாக வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, அப்போது இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறத கவனமாக பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம் தாங்க முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வாட்டரை யூஸ் பண்ணும்போது ஹீட்டரோட பவர் ஆஃபில் இருக்கணுங்க. பவர் ஆனில் வச்சுட்டு வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க.